ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் நிதிக்குழு பற்றி பார்க்கலாம். நிதிக்குழு இல்லாத கொஸ்டின் பேப்பராக இருக்காது டிஎன்பிஎஸ்சியில். இப்போ நீங்கள் ரீசெண்டாக எடுத்த குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், எதாக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, இதில் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்பாங்க, பொருந்தாதில் கேட்பாங்க, பொறுத்துகளை கேட்பாங்க, கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நிதிக்குழு இப்போ ஷார்ட்கட்டோட இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நிதிக்குழுவின் வரலாறு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதலாவது நிதிக்குழு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1951 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார் தலைவர்? கேசி நியோகி. இரண்டாவது நிதிக்குழு 1956 சந்தானம். அப்போ காலையிலே மாலை 2 பேரை சந்தனம் வைக்கணும்னு வச்சுங்க. இரண்டாவது நிதிக்குழு சந்தானம், காலையிலே மாலையிலே சந்தனம் வைக்கணும். மூணாவது நிதிக்குழு ஏகே சந்தா. ஒவ்வொரு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ரூபா சந்தா, ஒரு நாளைக்கு 3 ரூபா சந்தா கட்டணும். ஒவ்வொரு சேனல் நீங்கள் டிடிஹெச்சில் வந்து சந்தா கட்டணும்ல, அந்த மாதிரி. மூணாவது நிதிக்குழு வந்து பார்த்திங்கன்னா ஏகே சந்தா. நாலாவது நிதிக்குழு யாருன்னா பிவி ராஜமன்னார். 1964 ராஜமன்னார். இந்த ராஜாக்கள்லாம் பார்த்திங்கன்னா 4 பக்கம் அலர்ட்டாகவே இருப்பாங்க. சரி, நமக்கு எங்கே ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாது. ஸோ 4 பக்கம் வந்து அவர் அலர்ட்டாகவே இருப்பார். ஸோ நாலாவது நிதிக்குழு யாருன்னா பிவி ராஜமன்னார். அஞ்சாவது நிதிக்குழு யாருன்னா மகாவீர் தியாகி. தியாகம் பண்ணுறவங்கள அஞ்சவே மாட்டாங்க. அதாவது அஞ்சாவது நிதிக்குழு மகாவீர் தியாகி 1968. தியாகம் பண்ணுறவங்க அஞ்சவே மாட்டாங்க. ஆறாவது நிதிக்குழு 1972 பிரம்மானந்தா ரெட்டி. 6 மணிக்கு நீங்கள் ரொட்டி சொட்டி சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆறாவது நிதிக்குழு பிரம்மானந்தா ரெட்டி. 6 மணிக்கு ப்ரெட்டு காஃபியில் ரொட்டி சாப்பிட்றப்போ பிரமாதமாக இருக்கும், பிரம்மானந்தா ரெட்டி. ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா ஜேஎம் சாலட். 1977 7/7/7 வருதுங்களா? 1977 ஜேஎம் சாலட். 7 ஃப்ரூட் சாலட்னு வச்சுக்கோங்க. 7 ஃப்ரூட்ஸு, திராட்சை, மாம்பழம், அன்னாச்சி பழம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி 7 ஃப்ரூட்ஸோட நமக்கு சேலட்டாக நமக்கு தராங்க. சேலட் அப்படின்னா ஏழாவது நிதிக்குழு. எட்டாவது நிதிக்குழு வந்து பார்த்திங்கன்னா ஒய்பி ஜவான் படம் வந்துச்சுல்ல, அதை நம்ம 8 மணிக்கு பார்த்துட்டு, நைட் 8 மணிக்கு பார்த்துட்டு ஜவான் படம் பார்த்துட்டு வெளியே வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எட்டாவது நிதிக்குழு 83 ஒய்பி சவான். 9வது நிதிக்குழு பார்த்திங்கன்னா 1987 என்கேபி சால்வே. சால் வந்து பார்த்திங்கன்னா 9 மீட்டர்னு வச்சுக்கோங்க. சால் வந்து 9 மீட்டர்னு வச்சுக்கோங்க. 10வது நிதிக்குழு யூஸ்வலாக போட்டுடலாம். 1992 கேசி பந்த். லப்பர் பந்து வந்து 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. 11வது நிதிக்குழு 1998 ஏஎம் குஸ்ரோ. 11வது படிக்கிறீங்க, 12வது படிக்கிறீங்க, அந்த பொண்ணுங்களை டீச்சரை வந்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னால் குசுன்னு பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. 11வது நிதிக்குழு 1998 குஸ்ரோ. 12வது நிதிக்குழு 2002 ரங்கராஜன். 12வது படிக்கிற ஒரு பையன் பேர் ரங்கராஜன். ஸோ ரங்கராஜங்கிற பையன் வந்து 12வது படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. 13வது வந்து விஜய் எல் கேல்கர் கமிட்டி. இந்த கேல்கர் கமிட்டி தான் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி வந்து இந்தியாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி வந்து இந்த கேல்கர் கமிட்டி தான். 2007 ஏற்படுத்தப்பட்டுச்சு. இந்த ரெக்கமெண்டேஷன் கூட கேட்டிருந்தாங்க. லாஸ்ட்டாக 2023 ஜெயிலர் கொஸ்டினில் எந்த கமிட்டி பரிந்துரைப்படி ஜிஎஸ்டி கொண்டு வரப்படுதுன்னு கேட்டாங்க. டாக்டர் விஜய் எல் கேல்கர்